நான் செய்தேன் என்று மற்றவர்களிடம் அல்ல, தங்களது மனதுக்குள்ளே சொல்லிக்கொள்வதை கூட சூஃபி ஞானிகள் விரும்புவது இல்லை. நான் என்ற உணர்வு தங்கள் மனதின் எந்த மூலையில் எழும்புவதையும் அவர்கள் ஏற்பது இல்லை. எகிப்தின் பாலைவனப் பகுதியில் ஞானி ஒருவர் வசித்து வந்தார். அபா லாங்கிலாஸ் என்பது அவரது பெயர். புலன்களை வென்றவர் என்று சிலர் இவரை புகழ்ந்தனர். இறை தரிசனம் பெற்றவர் இவர் என்றனர் இவரை பார்த்தவர்களில் சிலர். அதீத ஆற்றல்கள் கொண்டவர் இவர் என்றனர் இவருடன் பழகிய சிலர். குறிப்பிட்ட இடத்தில் நிற்காமல் எங்கெங்கோ திரிந்து கொண்டிருப்பார் அவர். அவரது புகழ் எகிப்து முதல் பாபிலோனியா வரையிலும் பரவி இருந்தது. அவரை காண நீண்ட தூரத்திலிருந்தெல்லாம் பலர் வந்து கொண்டிருந்தனர். அவர்களது தீராத வியாதிகள் பலவும் அவரால் குணமாயின என்று சொல்லப்பட்டது. ஒருமுறை பெண் ஒருத்தி அவரை தேடிக்கொண்டு வந்தாள். நீண்ட காலமாக புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள் அவள். அதற்கான எல்லா விதமான வைத்தியங்களையும் அவள் செய்து பார்த்துவிட்டாள். கடைசியாக யாரோ ஒருவர் சொன்னதை கேட்டு இவரை தேடி வந்திருந்தாள் எகிப்துக்கு. உனக்கு வந்திருப்பது புற்றுநோய், இதற்கு மருந்து என்பதே இல்லை. வைத்தியர்களால் இது குணம் ஆகாது. ஆனால் மருந்தால் தீராதது மந்திரத்தால் தீரும். நீ போய் அபா லாங்கிலாஸை பார், அவர் மூலம்தான் இது தீரும். இப்படி பலரும் கூறவே புறப்பட்டு அங்கு வந்து சேர்ந்திருந்தாள் அப்பெண். எகிப்து பாலைவனம் வரை வழி விசாரித்து கொண்டு அவள் வந்துவிட்டாள். அதன் பின்னர் யாரிடம் விசாரிப்பது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் அலைந்தாள். கடற்கரை ஓரமாக அவள் ஒரு நாள் அப்படி அவரை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருந்த போது கம்பளி போர்த்தி கொண்டு ஒருவர் நெருப்பு மூட்டுவதற்காக சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்ததை கண்டாள். அவர்தான் தான் தேடி வந்த அபா லாங்கிலாஸ் என்பதை அறியாத அந்த பெண் நேராக அவரிடம் சென்று வணங்கினாள். ஐயா, மகான் அபா லாங்கிலாஸின் இருப்பிடத்தை தாங்கள் அறிவீர்களா? போயும் போயும் அவனை எதற்காக தேடுகிறாய்? அவன் ஒரு மோசக்காரன். அவனை பற்றி கட்டுக்கதைகளை நம்பாதே. அவனிடம் உனக்கு என்ன காரியம் ஆக வேண்டும் என்று கேட்டார் அவர். அவள் தன் நிலை பற்றி கூறினாள். அபா லாங்கிலாஸால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அவன் எந்த இறைவனிடம் மன்றாடுவானோ அந்த இறைவன் உனக்கு வேண்டியவர்தான். அவர் மீது நம்பிக்கை வைத்து புறப்படு. கடவுள் உன்னை காப்பாற்றுவார், விரைவில் குணமாக்குவார் உன்னை என்று கூறி அவளை திருப்பி அனுப்பினார் அவர். முழு நம்பிக்கையுடன் திரும்பிச் சென்ற அப்பெண் ஒரு மாதத்திற்குள் குணமடைந்தாள். அதன் பின் வெகு காலம் உயிர் வாழ்ந்த அப்பெண் தன்னை குணப்படுத்தியவர் அபா லாங்கிலாஸ் என்பதை கடைசி வரையில் அறியாமலேயே மறைந்தாள். ஞானி அபா லாங்கிலாஸ் தன்னை தேடி வந்தவரிடம் கூட தான் அந்த நபர் என்று காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. சூஃபி ஞானிகள் அற்புதங்கள் அனைத்தும் இயற்கையின் ஆற்றலால் அவரவர் நல்வினை பயனால் தான் நடக்கிறது என்று கூறுகின்றனர். சூஃபிக்கு என்று தனிப்பட்ட இலக்கணம் எதுவும் கிடையாது. அப்படி ஏதாவது வரைமுறைகள் இருந்திருந்தால் அந்த ஞானிகள் முதலில் அதைத்தான் மீறி இருப்பார்கள். ஆற்றலுக்கு எப்படி வடிவம் இல்லையோ அதுபோல் அதற்கு வரைமுறையும் இல்லை. வரம்புகளற்ற ஒன்றை வரம்புக்குள் கட்டுப்படுத்த நினைப்பதே அறியாமைதான். இந்த முறையில் வணங்கு, இத்தனை முறை ஜெபி, இத்தனை நாள் வழிபடு என்பது போன்ற வரைமுறைகளை செயல்படுத்துவதால் மனமானது இந்த விதிகளை எல்லாம் அமுல்படுத்துவதில்தான் ஈடுபாடு காட்டுமே தவிர இயற்கையுடன் ஒன்றாது. 1008 முறை ஜெபம் செய்ய வேண்டும் என்று அதில் ஈடுபடுபவனின் மனமானது அந்த எண்ணிக்கையில் கோட்டை விட்டுவிடக் கூடாது என்பதில்தான் கவனமாக ஈடுபட்டிருக்குமே தவிர இறைபக்தி என்பதே அங்கு இருக்காது. ஆரம்பத்தில் மனம் எண்ணிக்கையில் கவனம் செலுத்தும். பிறகு பழக பழக உதடு என்னவோ உச்சரித்து கொண்டிருக்கும். உள்ளமோ வேறு வேறு விஷயங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கும். பிறகு அது வெறும் சடங்குகளில் ஒன்றாக மாறிவிடும். அதனால்தான் ஈடுபாடு இல்லாத முறைகளில் சூஃபி ஞானிகள் அக்கறை செலுத்துவதில்லை. எது இயல்போ அதுவாகவே இரு என்கிறார்கள் அவர்கள். தன் இயல்புக்கு மாறான ஒன்றை தேர்ந்தெடுத்து அதனுடன் சேரவும் முடியாமல் விலகவும் முடியாமல் இரண்டும் கெட்ட நிலையில் ஒருவன் அவதிப்படுவதை விட எது அவனுக்கு பொருந்தியதோ அதிலேயே முழுமையாக அவன் லயிப்பது நல்லது என்பதுதான் அவர்கள் கருத்து. பொய்யாக 100 வருடங்கள் வாழ்வதை விட உண்மையாக ஒரு கணம் வாழ்ந்தாலும் போதும் என்று நினைப்பவர்கள் சூஃபி ஞானிகள்.